ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட் வித் சரண். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். 1/2 கப் பச்சை பயிறு இருந்தாலே போதும், கொஞ்சம் கூட திகட்டாம நல்லா சாஃப்டான ஸ்வீட் பண்ணிடலாம். 1/2 கப் பச்சை பயிரை சுத்தமா கழுவிட்டு பேனுக்கு மாத்தி ஸ்லோ ஃப்ளேம்லயே வருங்க. பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும். பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. கம்ப்ளீட்டா சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நைஸா அரைச்சிடலாம். நல்லா நைஸான சல்லடைய வச்சு சலிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட நரநரப்பா இருக்கக்கூடாது. இந்த பச்சை பயிறு மாவு கூடவே காய்ச்சின பால் 1/2 கப் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பால் நல்லா சூடா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பால் காய்ச்சின உடனே நான் ஊத்தி பிசைறேன். இந்த அளவுக்கு நல்லா சூடா இருக்கணும். எல்லா மாவுமே ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. கொஞ்சமா பால் மீதி வச்சிருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். நீங்கள் வேண்டானா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 கப்லேயே மீதி வச்சிருந்த பாலை இதில் ஊற்றி நம்ம டைட்டாக பிசைஞ்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச உடனே நம்ம உருண்டை உருட்டிடலாம். மீடியம் சைஸில் உருட்டிக்கலாம். 1/2 கப் பச்சை பயிருக்கு மொத்தமாக 12 உருண்டை கிடைக்கும். எல்லா மாவையுமே உருண்டையாக உருட்டியாச்சு. அடுத்தது சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் சக்கரை, 1/2 கப் தண்ணி ஊற்றி சக்கரை கரைஞ்சதும் பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். பாகு பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. 2 ஏலக்காவை தட்டி சேர்த்து கலந்துட்டு அவ்வளோதான், இறக்கிடலாம். எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் இருக்கு. உருண்டையை போட்டு பொரிச்சிடலாம். ரொம்ப கரண்டி போட்டு கலக்கி விட வேண்டாம், உருண்டை உடஞ்சிரும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதும் அவ்வளோதான், எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சக்கரை பாகு நல்லா சூடாக இருக்கணும். ஒருவேளை ஆறிடுச்சுன்னா மறுபடியும் சூடு பண்ணிட்டு கூட உருண்டையை சேர்த்துக்கோங்க. 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.